என் நண்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பூஜை டிப்ஸ் தாங்க. ஏன் மார்கழி மாதத்தில் பெண்களை கோலம் போடுங்க, அதிகாலையில் எழுந்து கோலம் போடுங்க, பெரிய கோலமாக போடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மார்கழி மாதம் ஏன் பெண்களை அதிகாலையில் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகாலையில் வர்ற பனி நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாது. அதனால் அந்த அதிகாலை பனியில் உடம்புக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னால் கோலம் போடுறது அந்த சூரிய உதயத்துக்கு முன்னால் வர்ற அந்த கதிர்கள், சூரிய கதிர்கள் நம்ம உடம்புல பட்டதுன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு அலர்ஜி எல்லாம் வராமல் இருக்கும். அதே மாதிரி நமக்கு அதில் உள்ள கால்சியம் சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா, அந்த மார்கழி மாதத்தில் நமக்கு ஓசோன் படலம் பூமிக்கு பக்கத்தில் இருக்குமாமா. பூமிக்கு பக்கத்தில் இருக்கும்போது அப்போ நம்ம சுவாசிக்கும் போது நம்ம நிறைய அந்த ஆக்சிஜனை நம்ம உடம்புக்குள்ளார எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு சுவாச பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா, நம்ம குனிஞ்சு கோலம் போடும்போது நம்ம தலை குனிஞ்சிருக்கும். அப்படி குனிஞ்சு கோலம் போடும்போது நமக்கு ரத்த ஓட்டம் நல்லா தலைக்கும் பாயும். ரத்த ஓட்டம் உடம்புக்குள்ளே நல்லா இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்தது அஞ்சாவது பார்த்திங்கன்னா, நம்ம இடுப்பு எலும்புகள், இடுப்பு குனிஞ்சு இப்படி இருக்கும்போது அந்த இடுப்புக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கிது, ஒரு பலம் கிடைக்கிது. ஆறாவது, நீங்கள் அந்த வயிற்றுக்கு இப்படி குனியும் போது வயிற்றில் அந்த வயிறு மடங்கும் போது வயிற்றுக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கிது, ஜீரண சக்தி அதிகமாகுது. அதே மாதிரி அந்த கொழுப்புகளில் கரையிற உண்டான தன்மை ஏற்படுது. இதனால தான் பெண்களை நேரத்தில் அதிகாலையில் கோலம் போடுங்கன்னு மார்கழி மாதத்துலேன்னு சொல்கிறது. மற்ற நாள்லையுமே பெண்களை கோலம் போடுங்க, நல்லா குனிஞ்சு விளைஞ்சு கோலம் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு 6 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாமே நம்ம உடம்புக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது, எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதுங்க. அதனால் கோலம் போட தெரியாதவங்க கூட கொஞ்சம் கோலம் போட கற்றுக்கோங்க. கோலம் போடாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் கோலம் போட ஆரம்பிங்க. உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தையே கொடுக்கும். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கௌரிஸ் கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.